ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஒரு ஆரி ப்ளவுஸ் கட் பண்ணியிருந்தேன். அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு அது நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறத விட கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கட்டிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் நெக்குலாம் கட் பண்ணாமல் வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா தான் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணாமல் ரேண்டமாக அப்படியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் கொடுத்துருக்குற அளவு, அதாவது நெக் அவங்க வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கை மட்டும், அதாவது லைனிங் இது தைக்கும்போது முக்கியமாக நீங்கள் ஒன்றே ஒன்று, நண்டுக்கால் சிங்கிள் ஃபுட்டாக மாற்றி தைக்கணும். டபுள் ஃபுட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தைக்கிறது, பாசி அடிபடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சிங்கிள் ஃபுட் போட்டிருக்கேன். இந்த சைடு ஃபுட் இருக்குது, அந்த சைடு ஃபுட் இல்லை, ஊசி மட்டும்தான் இருக்குது. இதை இப்படியே வச்சுட்டு அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு, இன்னொரு தையலும் அப்படியே நம்ம மேலே போட்டுட்டு ஈஸியாக இருக்கும். மேலே போட்டுகிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக தைக்கிற மாதிரி இருக்கும். ஊசிலேயோ இல்லை, உங்களுக்கு ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்கள். எதானாலுமே கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம், அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு நூல் அளவு தான் அதில் இடம் இருக்கும். ஒரு நூல் அளவு தான் உங்களுக்கு இடம் இருக்கும். அப்போ அந்த அளவு விட்டால் தான் அது திருப்பி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ முன்னாடி கழுத்து நான் அதே மாதிரி தான் வரைகிறேன். அதை தட் மீன்ஸ் வரைஞ்ச மாதிரியே நம்ம தைக்க முடியாது அதில். அதுக்காக தான் நான் கட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கட் பண்ணாமல் தைச்சிங்க அப்படின்னா, வெட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே வச்சு அப்படியே தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மாற்றி எடுத்து எல்லாத்துலேயுமே திருப்பி எடுத்து அமுக்கடி கொடுத்து தான் நீங்கள் தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே அமுக்கடி அமுக்காதீங்க, மேலே அடிக்காதீங்க. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதாயிரும், மிஷின் அடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு இதை லைட்டாக நான் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு நான் இது பண்ணிட்டேன், ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நண்டுக்கால் மாற்றிட்டேன். இப்போ தான் டபுள் ஃபுட் போடுறேன். இப்போ எல்லாத்தையுமே லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை அடிச்சிடலாம். இது நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. சிலர் ஆரி ஒர்க் ப்ளவுஸை தைக்காமல் வேண்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு எப்படி சொல்கிறதுனா, பைசாவும் கூட வரும் நமக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம், அது ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் தான். இன்னும் மிஷின் நம்ம நார்மல் இதுக்கு தக்கன பழக்கி வச்சுருப்போம். இது நமக்கு கஷ்டம். அதனால் இது பண்ணியிருக்கேன். நான் எதுக்காக இந்த டாட் பிடிக்கிற இடத்துல நேராக ஒரு தையல் போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த லைனிங் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி. லைனிங் துணியும் டாட்டு துணியும் டாட் போடும்போது மெயின் பீஸும் லைனிங் பீஸும் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். நீங்கள் இப்படி ஒரு தையலை போட்டுட்டு தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்றத. அப்புறம் இது பேக் பார்ட் தைக்கும்போது இது நான் எதுக்காண்டி இப்படி தைச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் அமுக்கி தைக்க முடியாது. அதுக்காக தான் நான் அமுக்கிலாம் தையல் போட்டுட்டு திருப்பி எடுத்து அதில் தையல் போடுறேன். நீங்கள் இப்படி போட்டுட்டு தைக்கும்போது உங்களுக்குமே சௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அடித்து முடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஓரமாக தானே உங்களுக்கு தையல் வரும். கொஞ்சமாக லேஸாக தான் நண்டு கால் அளவு தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் அந்த அளவு வச்சுக்கிட்டு அடிச்சிங்கனாலே ஈஸியாக இருக்கும். யாருமே இது தைக்கிறதுக்கு தயக்கமோ பயமோ தேவையே கிடையாது. ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும். மற்றபடி இந்த டெய்லரிங் சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுவேன், பார்த்துக்குவேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் இது பண்ணுறேன். வேணும் அப்படின்ட்டுனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே
ஈஸியாக இருக்கும். நான் கவனமான்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குட்டி குட்டியாக வந்து அதில் பாசி சுகர் பீட் வந்து வச்சுருப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஊசியில் பட்டு நம்ம ஊசி உடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப கவனமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மத்தபடி இதில் கவனமாக தைக்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். ஆனால் நீங்கள் வந்து நம்ம வந்து தைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மத்தபடி ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இந்த டாட் மட்டும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து மேக்ஸிமம் வந்து சட்டையை வந்து கையில் எடுக்கவே மாட்டேன் எப்போவுமே. ஏன்னா எல்லா அளவுகளையுமே நான் வெட்டும்போதே போட்டுருவேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் மார்க் பண்ணும்போதே எல்லாத்தையுமே இது பண்ணிடுவேன். நான் வெட்டும்போது வந்து மார்க் பண்ணி உட்காந்து தச்சிட்ருக்க மாட்டேன். எனக்கு அது வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, பட்டி தைக்கிறது வந்து நீங்கள் தைக்கிறது ஈஸியாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னாங்க. ஆமாம் சிஸ்டர், இது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பட்டியை மட்டும் எப்படின்றத நான் தனியாக சொல்கிறேன். இது வந்து எனக்கு நான் கொஞ்சம் ரொம்ப அர்ஜெண்ட்டாக கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று என்ன ஆயிட்டு அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் மட்டும்தான் இன்றைக்கி, அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கொடுக்குற மாதிரி இருந்தது. பார்த்தாச்சுன்னா இந்த ப்ளவுஸை கட் பண்ண கூட இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாரீ, ஒரு சடங்கு வீட்டுக்காக 3 சாரீ வந்து மொத்தமாக வந்துருச்சு. அதுவுமே சேர்ந்தாப்புல ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் நேற்று அது ஃபுல்லாக கட்டிங் மட்டும் எடுத்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து, நானுமே கொக்கி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன், உங்களோட இது கொக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் இதில் ஸ்பீட் பண்ணியிருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை ஸ்பீட் பண்ணாமல் நார்மலாக வந்து காட்டுறேன். இதில் வந்து வி தைக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஹூக் போடுற வி மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ஊக்கு இருக்குது இல்லையா, அந்த பாசிலாம் இருக்கு இல்லையா, அதனால அந்த ஊக்கு மாட்டுற இடம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வைக்கிறதுக்கு. மற்றபடி ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியலை, வேணும், தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் நான் தைக்கிறத பார்த்தாலே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். புரியலை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாக பார்க்குறத விட இப்போது நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. பட் ஆனால் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னுமே ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்கள் எல்லோரும் நான் எதிர்பார்க்கல. அந்த வீடியோ இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்றத. நான் பேசிக்காகவே கொக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறிப்படுவேன். அதுக்காக தான் நான் வந்து அந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணேன். நான் அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ இவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்றத நான் யோசிக்கலை. கண்டிப்பாக அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ இவ்வளோ பேருக்கு வந்து கொக்கி வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத. கழுத்து தைக்கும்போதும் வந்து ஒரு சைடு வந்து நம்ம நண்டுக்கால் போடாமல், அதாவது ஒரு நண்டுக்காலில் தைச்சிட முடியாது. 2 நண்டுக்கால் போடும்போது தைக்க முடியாது. இன்னொரு சைடு, அதாவது நமக்கு வந்து கழுத்து அந்த இது வரைஞ்சிருப்பாங்கள்ல அந்த டிசைன், அந்த இடம் வந்து நமக்கு நண்டுக்கால் போட்டு தான், ஒரு கால் ஒத்த கால் போடுவோம்ல சிங்கிள் ஃபுட்டு, அது போட்டால் தான் தைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கவிதா சிஸ்டர், கற்பகம், அவங்க வந்து உள்வெட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உள்வெட்டு அப்படின்னா நம்மளுடைய உடம்பை பொறுத்த மட்டும் பின்னாடி வந்து முதுகு பாகமும் முன்னாடி பாகமும் நமக்கு வந்து ஒன்று போல் வராது. நம்ம கையை வந்து இப்படி முன்னாடி மடக்க வைக்க இருக்கும்போது பின்னாடி கொஞ்சம் எக்ஸஸாக துணி வேணும். அதே அளவு துணியை நம்ம முன்னாடி விட்டோம் அப்படின்னா கையை முன்னாடி சுருக்கும் போது வைக்கும் போதெல்லாம் ரொம்ப துணி வந்து எக்ஸஸாக இருக்கும். அந்த காரணத்துக்காண்டி மட்டும்தான் அதில் வந்து உள்வெட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக நம்ம வந்து லைட்டாக கம்மியாக வெட்டுறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. உள்வெட்டுனா வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வேறு என்னவோ நினச்சிக்காதீங்க. இதை வெட்டிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் துணி வந்து ரொம்ப
எக்ஸஸாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். சட்டையுமே உங்களுக்கு வந்து இழுத்து பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்காது. எப்படி சிஸ்டர் கம்மியாக வெட்டினா எப்படி காணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் வந்து அது உங்களுக்கு வந்து போட்டு காட்ட முடியாது இல்லையா சட்டையை நான் வீடியோவில், அதுக்காக தான் நான் போட்டு காட்டலை. நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப தெளிவாகவே புரியும். ஈஸியாக தான் இருக்கும். ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத. என்ன காரணம்னா நீங்கள் வந்து கை பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கை துணி வந்து எக்ஸஸாக இருக்கும். நீங்கள் சட்டை போடும்போது நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கை துணி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதுக்காக தான் அதை வந்து கம்மியாக உள்வெட்டுன்னு வெட்டிட்டு நம்ம இது பண்ணோன்னா அந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி உள்வெட்டுனா வேறு என்னவோ நினச்சிக்காதீங்க சிஸ்டர், இவ்வளோ தான் உள்வெட்டுனா. அப்புறம் வந்து இதில் வந்து நான் நிறைய துணி விட்டுருக்கேன். ஏன்னா இது ஆரி ஒர்க் ப்ளவுஸு. ஸோ அவங்க வந்து கொஞ்ச நாள் வச்சு போடுற மாதிரினாலும் போட்டுக்குவாங்க அப்படின்றதுக்காக தான் நிறைய தையல் போட்டு நிறைய துணியை வந்து எக்ஸஸாக விட்டு உள்ளே மடிச்சும் தைச்சி வச்சுருக்கேன். என்னடா நிறைய தையல் போட்டு வச்சுருக்காங்களே, நிறைய துணியை விட்டுருக்காங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வந்து நான் யாருக்கு தைச்சாலுமே கொஞ்சம் நிறைய எக்ஸஸாக தான் தைப்பேன். இது வந்து மேரேஜ் ஆகாதவங்க துணி. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க போட முடியாமல் ஆயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நான் நிறைய துணி விட்டுருக்கேன். நீங்களுமே வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக துணியை விடலாம். எதுக்காக அதை மடித்து தைச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த துணி ஃபுல்லாக இருந்தால் நமக்கு வந்து போடும்போது சட்டை வந்து ஒரு மாதிரி இழுத்த மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இப்படி வந்து லைட்டாக மடிச்சுட்டு நம்ம தைக்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா ஊசி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி, எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு ஊசி அடிச்சிருச்சு. உங்களுக்கு நான் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நான் அந்த இடத்துல லைட்டாக ஊசி வந்து எனக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருச்சு ஊசி. நல்ல வேலை, இல்லைன்னா ஊசி உடஞ்சிருக்கும். ஊசி உடஞ்சிட்டுனாலும் கஷ்டம் இல்லையா, அதுக்காக தான். ஊசி உடையிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அது வந்து திரும்ப செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டப்படும். அதுக்காக தான் ஊசி வந்து உடையாமல் நம்ம இது பண்ணுறோம். இது வந்து எக்ஸஸாக நூல் கொடுத்துருந்தேன், அந்த நூலை வந்து பிரித்து எடுத்துட்டேன். நான் வேறு கலரில் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நான் வந்து தெரியாத அளவுக்கு கொடுத்துருவேன். இதை வந்து நம்ம அளந்து பார்த்துக்குறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். கொக்கிப்பட்டியை விட்டுட்டு அளந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான், 2 அளவும் ஒன்று போல் இருந்தால் நமக்கு வந்து சட்டை வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த ஆம்கோல் டு அந்த ஆம்கோல் நீங்கள் வந்து அளந்து பார்த்துக்கோங்க. நான் இது வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்காண்டி ஜஸ்ட் சும்மா இப்படி எடுத்து வச்சேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.